வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜீ தமிழ்ல இருக்கு ஹோம் மினிஸ்டருக்கு அரவிந்த் அன்பு வணக்கங்கள். ஸ்பெஷலான ஹோம் மினிஸ்டர்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். யாரா அந்த பையன் ஃப்ளூட்டோலேருந்து வந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி இந்த பாப்பா என்னை வெறிக்க பார்க்குது. அப்படித்தானே? இப்படித்தான் நாங்கள் 400 எபிசோட் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. உனக்கு என்ன தெரியுமா? அந்த பக்கம் பாரு, உங்கள் ஆர்டிஸ்ட்லாம் பின்னாடி நிற்கிறாங்க பாரு. ஹலோ, இதெல்லாம் தமிழ் தெரியுமா தெரியாதுன்னு தெரியலையே. தமிழ் தெரியுமா? ஏன் ஒரே எக்ஸ்பிரஷன்ல இருக்கேம்மா? ஏதாவது சிறிய ஆளு ஏதாவது செய்ய பாரு. இப்படியே பார்க்குறேன். நான் என்ன பண்ணுறேன், உன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வந்து இன்னைக்கு 1 2 3 4 5 6 6 ஹோம் மினிஸ்டர் நமக்கு விளையாட வந்திருக்காங்க. அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக மிகப்பெரிய கூட்டம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். நான் சிவாஜி பட கட்டப்பில் இந்த ஏரியா குழந்தைங்களாம் ரொம்ப அமைதியாக இருக்காங்களே. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கூட்டம் அமைதியாக உட்காந்துருக்கு. மற்ற அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்க்குறவங்களாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பீங்க. நம்ம பிள்ளைங்க தான் இருக்கே அப்படின்னு. வெரி குட். கிட்ஸ்க்கு ஒரு சூப்பர் கைத்தட்டு. ஸோ இவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்குவோம். ஹாய். ஹாய். ஓகே, கேட்டுச்சு மேடம். சரி, என்ன பாட போகிறோம்? மைக் அவங்க கொடுங்க. ஸோ உங்கள் நேம் சொல்லுங்க மேடம். சிந்து. சிந்து, ரைட். பாடுவீங்களா? நல்லா தெரியாது. வேணாம் வேணாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். வனிதா. வனிதா மேடம், நீங்க எந்த ஊர் தானா? ஆமா, இங்க. கீதா. கீதா. குஷ்பு. குஷ்பு. குஷ்புவா? என்ன மேடம் சொல்லுங்க, நம்ம வீட்டு மகாலட்சுமியா நீங்க? யார் உங்களுக்கு இந்த பேர் வச்சது? ஆக்சுவலா உண்மையை சொல்லுங்க. அம்மா அப்பா தான். அம்மா அப்பா இங்க இருக்காங்களா? அம்மா அப்பா இங்க இருக்காங்களா? இல்ல இல்ல. அப்பா எவ்வளவு பெரிய குஷ்பு ரெசிபியா இருக்காங்க. ரைட், நான் கேக்குறேன். கேட்டது சொல்லுங்க. அப்பாவா? சரண்யா. சரண்யா. இப்ப அம்மா கேரக்டர் நடிக்கிறாங்களே. இல்ல இல்ல, சாரி இந்த கண்டினியூட்டி வந்து தெரியல. பரவாயில்ல. சரண்யா. சரண்யா. நீங்களும் சரண்யாவா? உங்க ரெண்டு பேத்துக்குள்ள எப்படி நாங்க வித்தியாசம் சொல்றது? சரண்யா கரோலன். சரண்யா கரோலன். இப்ப வேணாம், சரண்யான்னு இருக்கு. ப்ரௌன் கலர் சரண்யா, பச்சை கலர் சரண்யா, அப்படி வச்சுக்கிறாங்க. ரைட். ஸோ இப்போ கேமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக வந்து ஒரு தொண்டு தொட்டு பழக்கம் வாஸ்து சாஸ்திரம் மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து கேம் ஷோக்காக மட்டுமே ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அது டான்ஸ் ஷோவாக மாறிச்சு. அதுக்கப்புறம் இப்போ நீல் கவனி சொல்லி சேர்ந்து நம்ம உள்ளே இழுத்துட்டு பயங்கரமான விவாதங்கள் ஈடுபட போகிறோம். நீங்கள் ஒரு சீடு கடைக்கு போய் ஒரு சீடு வாங்க போகிறீங்க. என்ன கேட்குறோம்? ஒரு பில்லா படம் கேட்குறீங்க. ஓகே, அந்த கடைக்காரர் உங்களுக்கு பில்லா படம் கொடுத்துட்றாரு. நீங்கள் வீட்டில் வந்து போட்டு பார்த்தா அதில் வந்து அஜித் இல்லை, ரஜினிகாந்த் வர்றாரு. அப்புறமெல்லாம் புரியுது பழைய பில்லான்னு. அந்த சீடியை தூக்கிட்டு அப்படியே என்ன படம், ஓ ஒரு தெண்டல் அப்படி வந்து வேகமாக ரேவதி மாதிரி நடந்து வரீங்க. அந்த கடைக்கார்ட்ட சண்டை போடுறீங்களோ அடிக்கிறீங்களோ காசை வாங்குறீங்களோ காலில் விழுறீங்களோ உங்கள் இஷ்டம். அந்த கடைக்காரன் நாங்கள் போட் அடி போட். ரைட். ஸோ இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் விளாட வரீங்களா, இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் விளாட வரீங்களா? நீங்கள் என்ன ஆர்டரில் நிற்கிறீங்க? டைன்னு இந்த பக்கம் ஓகே சொல்லிட்டாங்களா? ரைட். நான் தான் கடைக்காரன். என்ன பாடுபட போறேன் சார், என்ன பாருங்க சார். நீங்க பாருங்க, கம்ப்யூட்டரை பார்த்துட்டு கஸ்டமரை பார்க்காம இததான் வர்க் பாருங்க. என்ன பெரிய வர்க் கொடுத்துருக்கீங்க. நான் பில்லா இது அஜித் நடிச்ச படத்தை கேட்டா நீங்க ரஜினி இடத்த படிச்சு கொடுத்துருக்கீங்க. இன்னும் நீங்க உட்கார்ந்து நான் அந்த காலத்து படத்தை பசங்கள உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பாங்க. நோ மேடம், ரீமிக்ஸ்ன்றது தப்பான புரியுது மேடம். நீங்க அப்பவே என்கிட்ட கேட்டிருக்கணும், ரஜினி நடிச்ச படமா அஜித் நடிச்ச படமான்னு கேட்டிருக்கணும். நீங்க அப்பவே என்கிட்ட சொல்லிருக்கணும் ரஜினி நடிச்ச படம். நான் சொல்லலனால நீங்க கேட்கணும்ல சார். நான் கேட்க மாட்டேன் மேடம். என்கிட்ட இருக்க ஒரே ஒரு பில்லா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்றுமே பில்லா நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேடம். அப்ப என்னங்க, நீங்களே வெச்சுக்கோங்க. எனக்கு பைசா கொடுங்க திருப்பி. பைசா திருப்பி தர மாட்டேன் மேடம். அது நீங்க முன்னாடியே சொல்லவே இல்லையே. சிடி கடையில மட்டும் எப்படி திருப்பி தர மாட்டேன்? ஏன் தெரியுமா? சிடி வாங்கிட்டு போய் நீங்க வீட்ல காப்பி பண்ணி திருப்பி வந்து கொடுத்துட்டீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த படத்தை எத்தனை தடவை காப்பி பண்றது? அத தியேட்டர்ல அப்ப ஏற்கனவே காப்பி பண்ணிருக்கீங்க. நான் எதுக்கு போடணும் அத? சாரி மேடம், பைசா கொடுங்க. நான் ரிட்டர்ன். எங்க வீட்டுக்காரர் திட்டுவார் என்ன பைசா வாங்காம வந்தேனா. வீட்டுக்காரர் சொல்லியா சிடி வாங்கிட்டு வந்தீங்க? ஆமா. எவ்வளவு சிடி வாங்குனீங்க? 30 ரூபாய். 30 ரூபாய்க்கு இந்த மாதிரி 300 ரூபாய் செலவச்சு ஆட்டோல 30 ரூபாய் நீங்க கொடுத்துட்டீங்களா? மேடம் பேலன்ஸ் தருவோம் நாங்க. அதெல்லாம் கிடையாது. 30 ரூபாய் முழுசா கொடுங்க, இல்லனா வேற ஏதாவது புது பட சிடி கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். புது பட சிடி விக்க கூடாது மேடம், தப்பு மேடம். எங்க பாப்போம் காட்டுங்க. தலங்க போன வாரம் வாங்கிட்டு போனேன் இங்க இருந்து ஒரு சிடி. ஓகே புது சிடி விக்கிறீங்கன்னு நான் சொல்லிடுவேன். அப்புறம் இந்தாங்க மேடம் 30 ரூபாய். 5 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் மேடம், காப்பிக்கு வந்துட்டு போன டிப்ஸ்க்கு. ஓகே. ஆத்தாடி, ஒரு மணி நேரம் எபிசோட 2 நிமிஷத்துல பேசிட்டு போதியா தம்மா. என்னங்க புது பட பில்லா கேட்டா பழைய பட பில்லா கொடுத்துருக்கீங்க? மேடம் புது பட பில்லா வந்ததே எனக்கு தெரியாது மேடம். அது எப்படி தெரியாம நீங்க சீடி கடை வச்சிருக்கீங்க? ஏன் மேடம் சீடி கடை வச்சிருந்தா எல்லா படமும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இருக்கு? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நீங்க தானே எல்லா திட்டு சீடியும் வெளியில கொடுக்குறீங்க. மேடம் நீங்க தப்பான கடையில அரவிந்த் வேலை பார்க்கல மேடம். இல்ல, நான் உங்ககிட்ட பழைய படம் வாங்கிட்டு போயிருக்கேன். புது படம் பாலும் படமும் புது காப்பி இருக்கு. வேணுமா? ஒன்னும் தேவையில்லை. எனக்கு என்னோட 30 ரூபாய் கொடுங்க. ஏன்? எனக்கு இந்த படம் வேண்டாம். சீடி எங்க? இந்தாங்க. சீடி ரிட்டர்ன் வாங்க மாட்டேன் மேடம்.
எனக்கு அப்ப வேற படம் வேற படம் வாங்கிக்கங்க உள்ள போங்க ப்ளீஸ். ஏய் பாசமலர் அக்கா கொண்டு எடுத்து கொடு. பாசமலர்லாம் கிடையாது, எனக்கு இப்ப புது படம் வேணும். பாசமலர் எடுத்துங்க மேடம், நல்ல படம். மலர்களை போல் சும்மா. இல்ல எனக்கு அது தேவையில்லை. வேற என்ன படம் வேணும் மேடம்? புதுசா வேற என்ன படம் புது வந்திருக்கு படம் நீங்களே வைக்க சொல்லுங்க. மேடம், பைரசி இல்லாத படங்கள் நான் விக்கிறது இல்ல. நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வாங்கிட்டு போனேனே. அது வேற கடை மேடம். நீங்களே தான். அப்ப நான் இருக்க மாட்டேனே. நீங்களே தான். இதெல்லாம் டிவில சொல்லுவாங்க. சரி என்ன படம் வேணும்? மருதநாயகம் எடுத்த வரைக்கும் இருக்கு வேணுமா? இல்ல வேண்டாம். ஏன் மேடம், நல்ல படம் கமலஹாசன் படம். இல்ல வேண்டாம், கமல் எனக்கு பிடிக்காது. கமல் பிடிக்காதா? இந்தாங்க 50 ரூபா பிடிச்சிங்க போங்க. கமல் பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க, ஆண்டவா இவங்களை மன்னிச்சு. நீங்க இவ்வளவு நல்லவளா இருக்கீங்க மேடம். போன தடவை 2 பேர் வந்தாங்க, கமல் பிடிக்காதுன்னு ஒரு அம்மா சொல்லிட்டு போகுது. ரொம்ப மோசம் மேடம். ஹலோ, என்ன சிடி வாங்கிட்டு போனா பில்லா சிடியை கேட்டா ரஜினி நடிச்ச படம் சிடியை கொடுத்து என்ன வாய்ஸ் மட்டும் வருது மேடம்? சொல்லுங்க மேடம், என்ன இந்த விஷயம்? பக்கம் திரும்பி பாருங்க. சொல்லுங்க மேடம். ரஜினி நடிச்ச பழைய பில்லா சீடியை கொடுத்திருக்கீங்க. ஆமா மேடம். கொடுத்ததான் கொடுத்தீங்க. ரஜினியோட கோச்சடையான் சீடியை கொடுத்தாலும் நாங்க நிம்மதியா உட்கார்ந்து பாத்துப்போம். கோச்சடையான் சீடியெல்லாம் விற்க கூடாது மேடம், தியேட்டர்ல தான் மேடம் போய் பார்க்கணும். நான் இந்த கடையில தான் எத்தனையோ சீடி வாங்கியிருக்கேன். அது கான்டாக்ட் மாதிரி மேடம். இப்ப புது மிகப்பெரிய எனக்கு இந்த சீடி வேண்டாம், வேற புது சீடி கொடுங்க. இல்ல இந்த சீடி வேண்டாம்னு மட்டும் தான் சொல்ல முடியும். புது சீடி, ப்ளைன் சீடி தரவா? ப்ளைன் சீடியா வேண்டாம், இல்லனா பைசா ரிட்டர்ன் பண்ணுங்க. பைசா ரிட்டர்ன் கிடையாது. பாருங்க போர்டுல புது சீடியை போர்டுல கொட்டறது போட்டு வச்சுங்க பாருங்க. ஐயோ வேற போட்டுருக்கா, அது அசோசியேஷன் போர்டு. சரி வேற விட்டுருங்க, அது திரும்ப பெற மாட்டாது காசு. வேற புது சீடி கொடுங்க எனக்கு. எடுத்துக்கங்க, வேணும்ன்றது எடுத்துக்கங்க. நீங்க எடுத்து கொடுங்க. இல்ல மேடம், நல்ல படமா பார்த்து நீங்களே எடுத்து கொடுங்க. நல்ல படம் எங்க மேடம் வருது? நான் எங்க எடுத்து கொடுக்குறீங்க? போங்க மேடம், எடுத்து கொடுங்க சீக்கிரம். ஏன்னா மேடம் திருவிளையாடல் தரவா மேடம்? எனக்கு புது படமா நல்ல படமா தனுஷ் நடிச்ச திருவிளையாடல். இல்லனா பைசா ரிட்டர்ன் பண்ணுங்க. என்று புன்னகை தரவா? பைசா ரிட்டர்ன் பண்ணிருங்க, எனக்கு பெஸ்ட். வர்றவங்க எல்லாம் காசே கட்டிருந்தா எப்படிங்க வீட்டுக்கு? எவ்வளவு வேணும்? சீடிக்கு எவ்வளவு கொடுத்தேனோ அதை கொடுங்க. சீட்டுக்கு 27 ரூபா கொடுத்தீங்க. இல்ல அப்பவே அந்த 3 ரூபா பேலன்ஸ் வச்சிருக்கோம். ஒரு 5 ரூபாய் சேர்த்து தான் எனக்கு கொடுக்கணும். நான் செகண்ட் டைம் வந்திருக்கேன். ப்ளீஸ் மேடம் தொடர்ந்து வாங்க மேடம். மைக் அங்க வித்துருங்க. இப்படி தான் சீடி கடையில் நடக்குதா? உண்மையிலே பில்லானா அது மட்டும் தான பில்லா? இல்ல வந்துருச்சா? 2 பில்லா வந்துருச்சு மேடத்துக்கு, நல்லா தெரியுது. ரைட். சோ இப்போ 3 பேர் பேசி முடிச்சிருக்காங்க. இந்த 3 பேருக்கு மட்டும் ஒரு சூப்பரான கேம். பில்லா சீடியா கேக்குறீங்க? ஏய் எங்க அந்த கேம் எடுத்துட்டு வாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்க 3 பேருக்கு பயங்கரமான கேம் என்னன்னா, யூசுவலா வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எக்ஸிபிஷன்ல போனோம்னா ஒரு வளையம் ஒன்று கொடுப்பாங்க. எவ்வளவா காசு கொடுத்தனா எத்தனை வலை கொடுப்பாங்க, அதில் சோப்புடப்பா அந்த டப்பா தூக்கி போட்டோம்னா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஜஸ்ட் லைக் இது. நீங்கள் அவங்கவுங்க ரிங்குக்கு நேராக நின்றுக்க போறீங்க. உங்கள் கையில் பிளாஸ்டிக் பிளேட்ஸ் வந்து நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் த்ரோ பண்ணணும். அவங்க இப்போ மேடம் இங்கே நிற்கிறாங்கன்னா இந்த ரிங்குக்குள்ளே எத்தனை பிளேட்ஸ் கரெக்டாக உள்ள விழுகுதோ அத்தனை பாயிண்ட்ஸ். இப்போ மேடம் வந்து உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சு உங்கள் ரிங்லையும் தூக்கி போடலாம். அது வந்து அவங்களுக்கு பாயிண்ட் வராது, உங்களுக்கு தான் பாயிண்ட் வரும். ரெடி? ஆமாம், கரெக்டாக வந்து இந்த ரிங்குக்குள்ளேயே விழுந்துருச்சுன்னா ஃபுல் பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அந்த ஜிக்ஸாக்காக விழுந்துச்சுன்னா ஹாஃப் பாயிண்ட்ஸ் வச்சுக்குவோம். ஓகே, எனி டவுட்ஸ் மேடம்? ப்ளீஸ் அவங்கவுங்க ரிங்குக்கு என்ன மேடம் டைம் இல்லை, இதுக்குள்ளே தான் 2:30 மணிக்கு படம் போடுவோம், அதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு முடிச்சிருக்கேன். ரைட், நல்ல கைத்தல் கொடுங்க, உற்சாகமாக ஒரு கைத்தட்டால். ரெடி, டர்ன் ஷாட் நவ். யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படி சொல்லி பார்ப்போம். மேடம் வந்து 1 2 3 4 இதுல ரிங்ல பட்டனால 4.5 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. நல்ல கை தட்டல உங்களுக்கு. எப்படி மேடம் ஒண்ணு மட்டும் தான் தெரியாம ரிங்குக்குள்ள வந்துருச்சு, மற்ற எல்லாம் வெளியே போட்டிருக்கீங்க. ஸோ 1.5 பாயிண்ட் மேடத்துக்கு நல்ல கை தட்டல். சூப்பர், கிளியரா 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட்ஸ் எடுத்தவங்களும் 4.5 பாயிண்ட்ஸ் எடுத்தவங்களும் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போயிடுங்க. நீங்க ஒரு ஸ்டெப் பேங்க் போய்க்கலாம். இந்த 1.5 பாயிண்ட் எடுத்தவங்க மட்டும் முன்னாடி வாங்க ப்ளீஸ். நீங்க தானே சீடி வாங்கும்போது ஃபர்ஸ்ட் என்னை வந்து திட்டினீங்க. பார்க்க Water Garuad, Water Garuad, Water Garuad, Water Garuad, Water Garuad, Water Garuad. சுட்ட வட போச்சுடா, பட்டம் கிழிஞ்சு போச்சுடா.
எங்கட்டம் அழிஞ்சு போச்சுடா நம்ம மட்டம் தட்டி ஆச்சுடா நான் கருத்து சொல்ல போறேன்டா இப்ப தெரிஞ்சா மேடம் ஏன் அவுட் ஆனாங்கன்னு. இங்க பாருங்க, செப்பல்லாம் கழட்டி வச்சுட்டு டான்ஸ் மேல ஒரு ஆர்வம். சூப்பர் மேன். வெயிட் பண்ணு, வீட்டுக்கு போமா? அப்ப இங்க வெயிட் பண்ணுங்க, போங்க. முடிச்சோடனே எந்த பட்சம் நான் வீட்டுக்கு போறேன். உங்க கோமிடிஸ்ட் வந்துச்சு. ஸோ 3 மிகப்பெரிய நட்சத்திரங்கள் இப்போ விளையாட போறாங்க. விளையாடுறதுக்கு முன்னாடி பேச போறாங்க, பில்லா சிடியை வாங்க போறாங்க. பார்ப்போம் இன்னைக்கு. பில்லா சிடி கேட்டா ரஜினிகாந்த் ஃபிலிம் கொடுத்திருக்கீங்க. ஆமா மேடம், பில்லா சிடில ரஜினிகாந்த் நடிச்சது இப்போ மட்டும் நியூவா அஜித் நடிச்சிருக்காங்க. அது வரல மேடம். நீங்க சும்மா சொல்றீங்க. ஆல்ரெடி எங்க கிட்ட வரலன்னு. ஓ அப்படியா? நீங்க போய் சொல்றீங்க, நல்லா தெரியுது. எப்படி பார்த்தாலே தெரியுது சார். அப்படியா? ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க சார். விளையாடாதுங்க, நான் ஆல்ரெடி எதுக்கு மேடம் உங்ககிட்ட விளையாடுறேன்? வச்சுக்கிட்டா இல்லன்ற இல்ல மேடம். ஆல்ரெடி உங்ககிட்ட வாங்கியிருக்கேன் சார், நீங்க வச்சிருக்கீங்க. என்கிட்ட இல்ல மேடம். பாத்தீங்களா? அப்ப பார்த்த சீடி எதுக்கு கேக்குறீங்க? போங்க. நான் ரஜினி ஃபிலிம் பாத்திருக்கேன், அஜித் ஃபிலிம் பார்க்கலையே. அஜித் ஃபிலிம் நானும் பார்க்கல மேடம். 1, 2 வேற வந்துருச்சு. அப்படியா? பார்க்கவே இல்ல. வந்தோனே கொடுத்து அனுப்புறேன். இல்ல இல்ல, ஆல்ரெடி இருக்கு உங்ககிட்ட. நான் இல்ல இல்ல மேடம், தீந்து போச்சு. எல்லாம் வாங்கி அப்ப ரிட்டர்ன் பண்ணுங்க மணியை. மணி ரிட்டர்ன் கொடுக்க மாட்டோம். இந்த படம் பாருங்க, நல்லா இருக்கும். எந்த படம்? இந்த படம் கொடுத்து அனுப்பிச்சல ரஜினி. அது நான் ஆல்ரெடி பாத்துட்டேனே. இந்த இந்த சிடி போட்டு பாத்தீங்களா? நான் பாத்துட்டேன். இதுல வேற கிளைமாக்ஸ் வச்சு நோ கொடுத்துருக்கீங்க. நோ நோ, எனக்கு அதுதான் வேணும். அல்லது ரிட்டர்ன் பண்ணுங்க. சிடி எங்க? இந்தாங்க. ஃபுல்லா ஸ்கிராட்ச் ஆயிருக்கு. ரிட்டர்ன் நோ பண்ண நோ, மாட்டேன். இப்படிதான் நீங்க கொடுத்தீங்க. இல்ல நான் இப்படி கொடுக்க மாட்டேன். இப்படிதான் கொடுத்தீங்க சார். இப்படி கொடுங்க, இப்படி கொடுத்துருப்பேன் மேடம். ஓகே, இப்படி கொடுத்தீங்க. ஆனா ஸ்டாட்டஸோட தான் கொடுத்தீங்க. இல்ல காசு வாங்காம போகாது போலயே. எவ்வளவு மேடம்? 30. 10 ரூபா கமிஷன் மேடம். 20 ரூபீஸ். நோ நோ நோ. இல்ல மேடம், ரிட்டர்ன் சிடிக்கு அவ்வளவுதான். எனக்கு 30 வேணும். அல்ல 35 கொடுங்க. நான் கன்சியூமர் கோட் போவேன். 30 கேட்குங்க. 20 சிடிக்குலாம் கன்சியூமர் கோட்னா என்னத்துக்காக இருக்கு? கை தட்டுங்க உங்களுக்கு. யாராவது ஒருத்தரா என் நன்னடத்தைய பாராட்டி 30 ரூபா நீயே வச்சுக்கிற அரவிந்தன் சொல்லுங்களா பத்தியா? நாம எந்த வம்பது முக்கு போறது இல்ல. மனுஷன் இன்னைக்கு இருப்பியா நாளைக்கு. ஒரு சிடி கடையில வேலை பார்த்துட்டு ஒரு சிடியை கூட ஒழுங்கா உங்களால சிடி கடையில வேலை பார்க்கறா. திஸ் இஸ் மை சிடி கடை. அதுக்கு நான் என்ன சிடி கேட்டேன்? அஜித் ஃபிலிம் வேணும் சொல்லி தானே கேட்டேன். பில்லா வேணும்னு கேட்டேன். அஜித் சிடி சொல்ல நீங்க மேடம். கரெக்ட்டா மாத்தி கொடுத்திருக்கீங்க. இல்ல மேடம், பில்லா படம் வேணும்னு கேட்டீங்க, நான் எடுத்து கொடுத்தேன். அஜித் சிடினா நீங்க சொல்லுங்க. அஜித் சிடி தான் வேணும்னு கேட்டேன். நீங்க இருக்கு மேடம் சொன்னீங்க. மேடம் 35 வருஷமா இந்த கடை நடந்துட்டு இருக்கு மேடம். இருங்க இருக்கு மேடம் சொல்லிட்டு அத இது காப்பி வேற காமிச்சீங்க. ஆமா. போட்டு வேற காமிச்சீங்க. வீட்டுக்கு போய்க்க பார்த்தா மாத்திக்க இருக்கு. சொல்லுங்க சார், ஒரு சிடி கடையில வேலை பார்த்துட்டு அதே சிடியை மாத்தி இது என்னோட கடை மேடம். நீங்க சிடி கடையில வேலை பார்க்கற மன உளைச்சல காராயிட்டீங்க. அதனால 150 ரூபாய் நீங்க தான் எனக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டு. நீங்க தான் எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும். ஒரு ஓனர்ட்ட வந்து சிடில வேலை பார்க்கறீங்க. எவ்வளவு பெரிய தங்கம் ஏற்படும் மிஸ்டர். நீங்க வந்திருக்கேன்ல. சொல்லுங்க சார். அத சொன்னாரு, அவரே சொன்னாரு. ஆமா, நான் போயிட்டு திருப்பி வந்திருக்கேன்ல. நீங்க தான் எனக்கு 100 ரூபாய் தரணும். இப்ப சிடி எங்க மேடம்? சிடி இங்க இருக்கு. கொடுங்க. இந்தாங்க. இந்த சிடியை நான் கொடுத்தேன். ஆமா. வீட்ல ஏதோ பழைய சிடி எடுத்து வந்து கொடுத்த மாதிரி. எனக்கு சிடி தான் வேணும். அந்த சிடி கிடையாது. அப்புறம் அஜித் சிடி. அஜித் சிடி இன்னும் வரல. நீங்க என்ன சொன்னீங்க? சிடி எப்படியாவது வாங்கிட்டு போணும் அப்படி தானே சொன்னீங்க. பணத்தை கொடுக்கணும்னு ஒண்ணு சொல்லலையே. இப்ப சிடியை வாங்கிட்டு போறீங்களா இல்ல கொடுத்துட்டு போறீங்களா? இப்ப சிடி தரீங்களா இல்ல? இல்ல என்ன சிடி வேணாலும் எடுத்துக்க மேடம். எனக்கு பில்லா நடிச்ச உங்களுக்கு ஒரு ஆஃபர் ஆடி தள்ளுபடி 2 சிடி எடுத்துக்கலாம். அது வேண்டாம். அப்ப நிஜமா மேடம்? அது வேண்டாம். நிஜமா அதான் வேணுமா? அஜித் நடிச்ச பில்லா சிடி தான் வேணும். இந்தாங்க. அது எதுக்கு? இந்தாங்க, யாருக்கு தெரியாம கொடுக்குறேங்க. வேண்டாம். அஜித் நடிச்ச பில்லாங்க. வேண்டாம். அஜித் நடிச்ச பில்லாங்க. நிஜமா போட்டு காமிங்க. வீட்டுல போடுங்க. இங்க கேமரால பிடிக்கிறாங்க. பாத்து போடுவாங்க. இவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு தானே இதோ இருக்காங்க. மேடம். ஹலோ ஹாய். கம்ப்யூட்டர்ல போட்டு காமிங்க. சீக்கிரம் பிடிங்க. கம்ப்யூட்டர்ல போட கூடாது மேடம். ஐயோ, அப்படிதான் பண்ணீங்க. போட்டு காமிச்சீங்க. அப்புறம் யாராவது என்னை காப்பாத்துறீங்களா? இவ்வளவு பெரிய பிடிச்சு உட்கார்ந்திருக்கீங்க. கை தட்டவா செய்யுங்க. தேங்க்யூ மேடம். அவங்க கொடுங்க. உலகம் தெரிஞ்ச ஒரு நடிகை. ஹாய். இந்தாங்க சிடி வச்சுக்கோங்க. தேங்க்யூ மேடம். நீங்க டெய்லி வந்து ஒரு சீடி கொடுத்துட்டு போனீங்கன்னா கடை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். நான் கொடுத்த காசை நீங்க செக் பண்ணீங்களோ? இல்லையே. அது கொடுத்தது 35 rupees. நீங்க 5 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன்னு சொல்லி வச்சிருப்பீங்க. அது ஒரு கள்ள நோட்டு. ஆமா, 35 ரூபாய் ஒரே தாளா கொடுத்தீங்க. நீங்க தானே அது? நீங்க செய்யற வேலைக்கு அவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஏன் சீடி ரிட்டர்ன் கொடுக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? இதை நான் ஆல்ரெடி வேற கடையில ஆட்டே போட்டாச்சு. நீங்களே வச்சுக்கோங்க உங்க சிடியை. இந்தாங்க உங்க காசு. நான் கொடுத்ததே கள்ள காசு. அதே தான் திருப்பி 30 ரூபாய் கொடுக்குறீங்க. இது ஒழுங்கா பார்த்து 35 ரூபாய் ஒரே தாள் மேடம். நீங்க பார்த்து கொடுங்கண்ணா. 30 ரூபாய் கொடுக்குறீங்க. இந்தாமா. நன்றி வணக்கம். பட்டிமன்ற பேச்செல்லாம் இருக்கும் போது நன்றி வணக்கம். சூப்பர். எஸ், அதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ண போறோம்னா
நீங்களும் இதே மாதிரி அவங்கவுங்க ரவுண்டுக்கு நேராக வந்து நிற்க போறீங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இல்லைல்ல இதில்? நல்ல உற்சாகமான கைத்தட்டல உங்களுக்கு. And your time starts now. எப்படி பாருங்க எவ்வளவு இடம் காலியா கிடக்குது. மேல்மருவத்தூர் தாண்டி கிரவுண்டே போட்டுக்கலாம் அந்த இடத்துல. சூப்பர். ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க மேடம். நல்ல கைத்தட்டல். அண்ட் ஷார்ப் பாயிண்ட்ஸ் 1 இங்கிட்டு வர அங்கிட்டு வர இவங்களும் 2 பாயிண்ட்ஸ். சூப்பர். ஸோ 2 பாயிண்ட்ஸ் எடுத்த 2 பேரும் ஃபைனல் ரவுண்டுக்கு போயிட்டாங்க. Calm down. My கருத்து what is I'm saying. காக்கா கருப்பு பேட்டா செருப்பு சார்பா இருடா புரியாது மாங்கா புளிக்கும் மாம்பழம் இனிக்கும் இதுதான் வாழ்க்கை. ஸோ ஃபைனல் ரவுண்டுக்கு 4 பெரிய ஹோம் மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து போன ரவுண்டில் வந்து மிகப்பெரிய பாயிண்ட்ஸ் எடுத்து தான் யார் அப்படின்றத இந்த உலகத்தை நிரூபித்து ஃபைனல் ரவுண்டுக்கு வந்திருக்காங்க. மேடம் உங்களை பற்றி தான் பெருமையாக சொன்னேன். யாரையோ பற்றி பேசுகிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப ரிஸ்கான கேம். ஸோ இதில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க தான் வின்னர். இவ்வளோ நேரம் நீங்கள் தாண்டின ரவுண்ட்ஸ் முக்கியமான விஷயமே கிடையாது. அவங்க கையில் இருந்து ஒன்றே ஒன்று கொடுக்குறேன். அந்த அது கொடுங்க. சப்பாத்தி கட்டையிலேருந்து பாதியாக வெட்டி நாங்கள் ஒன்றே ஒன்று கொண்டு வந்துருக்கோம். இது கொஞ்சம் பெரிய சப்பாத்தி, ஃபேமிலி சப்பாத்தி போடுறதுக்காக இவ்வளோ பெருசு வச்சுருப்போம். அதை நாங்கள் வெட்டிட்டோம். என்ன பண்ணணும்னா அவங்க கையில் ஒரு கலர்ஃபுல் பால் இருக்குது. இதுக்குள்ளே இருக்குது. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சொன்னோன்னே இந்த லைனில் நின்று இந்த பாலை நிப்பாட்டிடணும். இந்த பால் நின்னதுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி நடக்க ஆரம்பிக்கணும். இப்படியே நடந்து அந்த இது பிடிக்கக்கூடாது. யார் இது? புஷ்பா மேடம். இப்படி நீங்கள் செய்யக்கூடாது. ஸோ இந்த லைன் வரைக்கும் வரணும். இந்த லைனில் உங்கள் கால் டச் ஆன உடனே நீங்கள் ஜாலியாக கையை வச்சு எடுத்து இது யாரு ட்ரையல் பார்த்தீங்களா? நான் சொல்லும்போது ட்ரையல் பார்த்தா என்ன நடக்குது இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம். திருப்பி நீங்கள் குடுக்குடுன்னு ஓடி போய் அடுத்த பால் எடுத்துக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு 1 minute டைம். யார் அதிக நம்பர்ஸ் எல்லா பாலையும் தூக்கி போடுறீங்களோ அவங்க வின்னர். செகண்ட் ரேஞ்சில் இருக்கவங்க 2. ஸோ காத்தடிக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஒருத்தவங்களுக்கு மட்டும் காத்தடிக்காது. காத்தடிச்சா 4 பேத்துக்கு தான் காத்தடிக்கும். கரெக்ட் தானே சார் நான் சொன்னது? எப்படி ஒருத்தவங்களுக்கு மட்டும் குஷ்புக்கு மட்டும் தானே மட்டும் அப்படி வருமா? வராது. 4 பேத்துக்கு தான். தட் இஸ் கால்டு இயற்கை. பெண்களுக்கு வந்து எவ்வளோ வந்து பொறுமை இருக்கு, எவ்வளோ தைரியம் இருக்கு அப்படின்னு நெஞ்சத்துக்கு இல்லாதையில மட்டும் தெரிஞ்சுக்காதீங்க. இங்கேயும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ நீங்க எடுத்துட்டு போகும்போது இந்த கலர்ஃபுல் பாலுக்கு ஹெல்மெட் போட்டே கூட்டு போகக்கூடாது. இப்படியே விளக்கு பூச்சிக்கு போற மாதிரி இந்த கையை கீழே போட்டணும். எக்காரத்தை கொண்டும் கை டச் பண்ணக்கூடாது. அந்த ஹேண்டில் மட்டும் தான் அவங்க கை இருக்கணும். கமான் நல்லா நீங்க நடக்கட்டும் நடக்கட்டும். ஏ இந்த காத்தடிக்கிறதுக்கு நானே மறந்துடுவேன் போலயே. நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஐயோ மரமெல்லாம் எப்படி ஆடுது பாருங்க. ஐயோ மழை வர சொல்லவா? நீ சார் பால் நடந்துன்னு சார் தப்பு. ரைட். அவர் உயர் அதிகாரி, அவர்கிட்ட ஏதாவது நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுக்க விரும்புறீங்களா? சார் ஒரே நிமிஷம் சார். சார் ப்ளீஸ் நல்லா கேட்டு கொடுங்க. வாங்க சார். ஒரு பைக் கொடுங்க சார். சார் இந்த குழந்தைங்கள்லாம் வந்து பின்னாடி குழந்தைங்கள்லாம் பயப்படுறாங்க சார். பயந்துடாதீங்க. நான் தான் அரவிந்த் சார். வந்து சார் உங்க பேர் சார்? பார்த்தசாரதி. பார்த்தசாரதி. பார்த்தசாரதி நல்ல பையன்.
இந்த 4 குழந்தைங்க வந்து இப்போ கேம் விளையாட போறாங்க சார். இந்த இப்படி எடுத்துட்டு போறதுக்கு காத்தடிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்க அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, விதிமுறைகள் சொல்லுங்க, டிப்ஸ் கொடுங்க. ஏதாவது டிப்ஸ் கொடுக்க சொல்றாரு. இல்ல இப்படி திரும்பிடுங்க. ஏன்னா அவங்க 4 பேர் மட்டும் இல்ல, உலகமே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி சொல்லுங்க சார். சபாஷ் சொல்றாரு. அதனால நீ யாராவது ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா கையில பிடிச்சிட்டே போங்க. எப்படி 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 கையில பிடிச்சிக்கிட்டே போன பந்தை கீழே விடக்கூடாது. அப்பதான் ஜெயிக்கலாம். ஜாக்கிரதையா போங்க. வேற இது மாதிரி ஏதாவது இருக்கா சார்? வேற ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருக்கா? வேற ஒன்றும் சொல்றேன். இதுவே போதுமே. கையில எடுத்து பிடிச்சிட்டு போனாலே முடிஞ்சு போச்சு. அப்புறம் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வாங்க சார், பார்த்து வாங்க சார், பார்த்து வாங்க. வழி விடுங்க. உட்காருங்க. உனக்கு தேவைடா, உனக்கு தேவை. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் வந்து பேசினாலும் சரி, நம்ம டைமிங் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 4 பேர் அதானே எண்ணம். நிஜமாவே டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா கேமராவும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ யாராவது கலர்ஃபுல் பாலை கையை வச்சு டச் பண்ணீங்கன்னா பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண, திருப்பி ஜாக்கிரதை. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஒரு கைத்தட்டை கொடுங்க பாப்பா. சூப்பரா. And your time starts now. Starts at 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பாருப்பா அந்த குழந்தைகளுக்கு திறமைய. ஏமா 50 செகண்ட் அமைதியா இருந்து ஃபைனல் 10 செகண்ட்ஸ்ல மட்டும் எடுத்துட்டு போறீங்க. சூப்பர். ரெண்டு பேர் தான் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, அதுவும் ஒரே ஒரு பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனால மேடம் தான் வின்னர் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நல்லா போயிட்டு ஃபைனல் 10 செகண்ட்ஸ்ல ஒரு பரபரப்பு ஏற்படுத்தி மக்கள் மனசுல அப்படி செய்ய வச்சாங்க. குஷ்பு மேடம் தானே நீங்க? எஸ், அவங்க தான் ரன்னர். அதுவும் ஸ்டெப். எஸ், அடுத்து ரன்னரோட டான்ஸ் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீட்டு மகாலட்சுமியில கூட எவ்வளவு தூரம் குஷ்பு மேடத்தை டான்ஸ் ஆட சொல்லி பார்த்தோம். வாங்க மேடம். 품격 있는 여자 밤이 오면 심장이 뜨거워지는 여자 그런 반전 있는 여자 विनर मैडम
ஜிங்கின மணி ஜிங்கின மணி சிரிச்சு புட்டா நெஞ்சில இந்த கண்ணோட காண்பது நான் பாட்டு பார்த்துருக்கேன் மேடம் ஜீன்ஸில் ஃபைனலாக ஒரு ஸ்கெலிட் வந்து இப்படின்னு சொல்லிட்டு போகும் வாங்கி ரைட் ஸோ கிஃப்ட் எடுத்துட்டு வருவோம் போய் ஸோ அது மட்டும் இல்லாமல் வின்னருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் ஜி தமிழ் சார்பாக அண்ட் ரன்னருக்கும் கூட ரொம்ப கலர்ஃபுல்லான ஹோம் மினிஸ்டர் பார்த்து ரசிப்பீங்க. நாளைக்கு ஒரு செட் இருக்காங்க உங்கள் மிகப்பெரிய டான்சர்ஸ் அப்படின்னு நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நாளைக்கு பயங்கரமான டான்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு செட் ஆஃப் ஹோம் மினிஸ்டர் உங்களை சந்திக்கும் தச்சமினது ஹோம் மினிஸ்டர் டீம். நன்றி, வணக்கம்.